வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்எஸ்ஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு டேட் வந்துருச்சு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணவங்க ரிவிஷன் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம சேனல்லே 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 18 மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் வீடியோஸ் தான். நீங்கள் போய் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீஸ் அதிலே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கீழ்கண்டவற்றை ஆராய்க, எது சரி? மூணுமே சரிதான். அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவுப் பொருள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டு போகிறது. அது கரெக்டு தான். ஏன்னா அதில் வந்து வெப்பநிலை வந்து கம்மியாக இருக்கும். நம்மளோட ஃப்ரிட்ஜில், குளிர்சாதன பெட்டினா ஃப்ரிட்ஜில் வெப்பநிலை கம்மியாக இருக்கும். அதனால் வினையின் வேகம் குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து அங்கே கொஞ்ச நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நமது இரைப்பை எந்த அமிலத்தை சுரக்கிறது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நம்மளோட இரைப்பை சுரக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது டேஷ் என்ற மிக கடினமான பொருளினால் ஆனது. கால்சியம் பாஸ்பேட். கால்சியம் வந்து பற்களுக்கு முக்கியம், அது எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமாக நம்மளோட மேற்பரப்பு படலத்தில், பற்களோட மேற்பரப்பு படலத்தில் என்ன இருக்குன்னா கால்சியம் பாஸ்பேட். நாம் பயன்படுத்தப்படும் பற்பசைகள் காரத்தன்மை கொண்டவை. இவை கூடுதல் டேஷ் நடுநிலையாக்கம் செய்து பற்சிதைவை தடுக்கின்றன. இதற்குரிய ஆன்சர் அமிலத்தன்மையை. நடுநிலையாக்கம் செய்யறது அப்படின்னா, இப்போ காரத்தன்மையை நடுநிலையாக்கம் செய்யணும், அமிலத்தன்மை தான் ஆட் பண்ணணும். பிஹெச் செக் பண்ணும்போது நம்ம படிச்சிருப்போம். பிஹெச் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா நடுநிலையாக்கம்னா அமிலம் தான் ஆட் பண்ணணும், ஆசிட் தான் ஆட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே படிச்சிருப்பீங்க. பிஹெச் பற்றிய கொஸ்டின் வந்து ஜென்ரலாக கூட கேட்கலாம். இப்போ தூய நீரில் பிஹெச் வந்து 7 இருக்கும். அப்புறம் பாலுக்கெலாம் என்ன பிஹெச், அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்காங்க. எல்லாத்தோட பிஹெச்சும் கொடுத்துருக்கேன். உமிழ்நீர் அப்புறம் யூரின் இதுக்கெல்லாம் பிஹெச் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. கீழ்கண்டவற்றை ஆராய்க, எது சரி? ஸோ இது எல்லாமே சரிதான். ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை வகுப்பை சார்ந்தது. இது வந்து ஒரு செல் நுண்ணுயிரி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய சிக்கலான கரிம வினைகளில் பூஞ்சைகள் உள்ள நொதியானது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. நொதி அப்படின்னா என்சைம். நொதிகளின் மூலமாக சிக்கலான கரிம சேர்மங்களில் மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாவதை நொதித்தல் எனப்படும். இதுவும் கரெக்டு தான். இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் பால் தயிராக மாறுதல். இது எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக கூட கேட்கலாம். அதாவது பால் தயிராக மாறக்கூடியது என்ன நிகழ்வுன்னு கேட்கலாம். அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நொதித்தல் எனப்படும். அப்புறம் பால் தயிராக மாறுறதுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ லாக்டிக் அமிலம் ஞாபகம் வச்சுக்காங்க. பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை?
2,4-D. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை ஹார்மோன். இது இயற்கையாக தாவரங்களில் காணப்படாது. சரிங்களா? இப்போ கூட உங்களுக்கு குரூப் 2ல் இது கேட்டிருந்தாங்க. இதோட ரோல்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக பூச்சிக்கொல்லி இல்லை களைக்கொல்லி அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து செயற்கை, மற்றதெல்லாம் இயற்கை. ஜிப்ரலின், ஜிபர்லிக் ஆசிட் 3, ஐஏஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக தாவரங்களில் காணப்படும். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? கொழுப்பு அமிலம். மெயினாக எந்த பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம் வந்து கொழுப்பு அமிலம். இந்த சோப்பு ஆட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ டிஎஃப்எம் இருக்குது அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மெயினாக எதை குறிக்குதுன்னு கொழுப்பு அமிலம். செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை. மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் தான் ஏடிபி வந்து அதிகமாக சிந்தசைஸ் ஆகும். ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதாவது ஆற்றல். இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு. செல்லின் ஆற்றல் மையம் எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான். ரத்தத்தின் டேஷ் % பிளாஸ்மா ஆகும். இது சிறிதளவு காரத்தன்மை உடையது. ஐம்பத்தைந்து சதவீதம் பிளாஸ்மா. ரத்தத்தில் 55% என்ன இருக்குன்னா பிளாஸ்மா தான் இருக்குது. இது கொஞ்சம் காரத்தன்மை உடையது. அது கூட உங்களுக்கு கேட்கலாம். அதனால தான் நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். காரத்தன்மை உடையது. இது மேட்ச் பண்ணுங்க. இதற்குரிய விடை இதுதான். அனீமியா. அனீமியானா ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல். ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அது வந்து அனீமியா. லியூகோசைட்டோசிஸ். லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். டபிள்யூபிசி இருக்கு இல்லையா, ஒயிட் பிளட் செல்ஸ், அதான் ரத்த வெள்ளை அணுக்கள். அதோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா லியூகோ அப்படின்னா டபிள்யூபிசி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்டு வருதுன்னா ஒயிட் பிளட் செல்ஸு. ஓகேங்களா? இப்போ லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகிறது சைட்டோசிஸ்னா. லியூகோஃபினியா அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறையிறது. ஃபினியா. ஓகேவா? தென் த்ராம்போசைட்டோஃபினியா அப்படிங்கிறது ரத்த தட்டுகள் சம்மந்தப்பட்டது. த்ராம்போசைட்ஸ் அதுதான் ரத்த தட்டில் வரும். ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் தான் த்ராம்போசைட்டோஃபினியா. ஃபினியானாலே குறையிறது. இந்த 2 டேர்ம் பாருங்கள், குறைதல் குறைதல் வருது. இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம். ஸ்பிக்மோமோனோமீட்டர். இதுதான் ரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவக்கூடிய மருத்துவ உபகரணம். மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? அனைத்தும். மயோகார்டியம், எண்டோகார்டியம், எபிகார்டியம். விபத்து காரணமாக இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? இரத்த வகை. இரத்த வகையை சார்ந்தவர்களுக்கு இரத்த வகை தான் செலுத்தணும். மற்றது எதுவும் மாற்றி கொடுக்கக்கூடாது. சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஷ் முறைகள் ஆகும். (72 - 75 முறை. இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்?
கார்ல் லாண்ட்ஸ்டைனர். இவர் தான் வந்து பொதுவா இரத்த வகையை கண்டறிந்தவர். டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டர்லி டேஷ் இரத்த வகையினை கண்டறிந்தனர். இவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த இரத்த வகையினை கண்டறிந்தனர். ஏபி வகை. டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டர்லி அவங்க கண்டுபிடிச்சது ஏபி வகை இரத்த வகை. கார்ல் லாண்ட்ஸ்டைனர் பொதுவா எல்லா இரத்த வகையுமே ஜென்ரலா கண்டுபிடிச்சாரு. இந்த கூற்றுகளை படிச்சுட்டு கரெக்டா கெஸ் பண்ணுங்க ஆன்சர் எதுன்னு. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. அதாவது கூற்று 1 என்னன்னா ஏபி இரத்த வகை கொண்ட நபரை அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறுவோர் என அழைப்பார். ஏபி வந்து எல்லார்கிட்டையுமே வந்து ரத்தம் வாங்கிக்கலாம், அவங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஓகேவா? அது மாதிரி ஓ ரத்த வகை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரத்த கொடையாளி. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ரத்தம் கொடுக்கலாம். அவங்களுக்கு வேணும்னா ஓ பிரிவில் தான் வாங்கிக்க முடியும். ஆனால் ஓ பிரிவு எல்லாருக்குமே ரத்த வகை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய வகை. இது மேட்ச் பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் இ தான். ஃப்ளூரசன்ட் வெண்மையேற்றிகள். ஃப்ளூரசன்ட் வெண்மையேற்றிகள் என்ன பண்ணும்னா துணிகள் பளிச்சிடுவதற்கு இது சேர்க்கப்படுகிறது. ஃப்ளூரசன்ட் வெண்மையேற்றிகள், வெண்மைன்றதுனால அது பளிச்சிடுறதுக்காக. தென் சோடியம் பெர்ஃபோரேட், ஆக்சிஜன் வெளுப்பான். இதோட இன்னொரு பேர் ஆக்சிஜன் வெளுப்பான். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுகிறது. ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. தென் சோடியம் சல்ஃபேட். சோடியம் சல்ஃபேட்டு டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க இது பயன்படுகிறது. இந்த டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுல சேர்க்குறாங்களே அந்த பொருள்கள் சோடியம் சல்ஃபேட்டு டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க இது பயன்படுகிறது. நொதிகள் எதுக்கு பயன்படுகிறதுனா ரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கரைகளை நீக்க இது சேர்க்கப்படுகிறது. நொதிகள் இது எல்லாமே அந்த டிடர்ஜென்ட்ல சேர்க்குறாங்க. மனிதனின் இயல்பான ரத்த அழுத்தம் 120/80. இதுதான் வந்து இயல்பான ரத்த அழுத்தம். மனித மூளையின் 60% பகுதி எதனால் ஆனது? கொழுப்பு. 60% பார்த்தீங்கன்னா மூளையில் என்ன இருக்குன்னா கொழுப்பு. பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவுக்கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது. மூளை தான் இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடியது. பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, நினைவுத்திறன் எல்லாத்துக்கும் காமன் மூளை. ஹார்மோன் என்னும் டேஷ் சொல்லில் இருந்து ஹார்மோன் என்னும் சொல் உருவாகியது. கிரேக்க சொல். ஹார்மோன் அப்படிங்கிறது கிரேக்க சொல். அதுலேருந்து தான் ஹார்மோன் அப்படிங்கிற சொல் உருவாகியது. நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு டேஷ் எனப்படும். தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். 2 கொஸ்டின் இதில் கவர் பண்ணியிருக்கேன். எண்டோக்ரைனாலஜி. நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றி படித்தா அதுக்கு பேர் எண்டோக்ரைனாலஜி. தாமஸ் அடிசன் அவர் தான் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை. நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. இன்சுலின். சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. எது அழைக்கப்படுகிறது உயிர் காக்கும் ஹார்மோன் என்று?
கார்டிசோல் இதுதான் உயிர் காக்கும் ஹார்மோன். நீங்கள் இந்த 25க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.